மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லி அவங்களை இன்வைட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். என்ன சொல்லுவாங்க? கலவராத நாய் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். டெஃபினெட்லி தெரியல கைஸ், இதுக்கு ஆப்போசிட்டா கூட நடக்கலாம். அப்ப ட்ரை பண்ணலான்றீங்க. கால் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். ஸ்கூல் ஃப்ரெண்ட் சரியான ரீசார்ஜ் சரிங்க, ரீசார்ஜ் பண்ணிட்டு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். ரீசார்ஜ் பண்ணிட்டேங்க. இப்போ பேசுறேன். ரொம்ப நாளா ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஃப்ரெண்டு. ஸோ இவன் என்ன ரியாக்ஷன் இருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நினைச்சேன் நம்ப மாட்டான்னு நினைக்கிறாங்க. ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, என்னடா பண்ணிட்டுப்பா? வேலை செஞ்சுட்டியா? சரி ஓகே, நான் வந்து சொல்லணும் நினச்ச தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். நம்ம பசங்க யார்ட்டுமே சொல்கிறடா. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. பொய் சொல்லாதியா? சீரியஸாடா? நிஜமா? எனக்குலாம் கல்யாணம் ஆகாதா? சீரியஸா தான் சொல்றேன். என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடியா? போய் கிடையாது. சத்தியமாடா? நான் சத்தியமா உன் மேல சத்தியமா சீரியஸா சொல்றேன். லைக் எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன மனுஷன்? கல்யாணம் ஆச்சு நானாச்சா? ஏன் எனக்குலாம் ஆகவே ஆகாது. அப்பனா இதெல்லாம் ஓவரா இருக்குங்க. சரிப்பட்டு வர மாட்டேன். ஐயோ, இவன் இருக்க வரைக்கும் கன்ஃபார்மா நடக்காது. டேய் போன விட வரமா மாட்டு பண்ணி. ரைட் விடு. என்ன இந்த மாதிரி நம்ப மாட்டேறாங்களேங்க நம்மள. நான் வந்து ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருக்கேன். கன்ஃபார்மா என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த பண்ண மாட்டேன். அப்படி நினைக்கிறேன், தெரியல பாப்போம். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான், என்னோட கிளாஸ் தான். எல்லாம் இவ கைவிட நம்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். மியூட்ல இருக்கு, எடுக்க மாட்டேங்குது நாய். போன் எடுக்க நாயே. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டு, பண்ண உடனே நீ எடுத்துருவ. ஹலோ மச்சான். சொல்லுடி மச்சான், நான் வந்து ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும்டி. சொல்லுடி. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இது போய் தான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? உனக்குலாம் கல்யாணம் ஆகுமா? சொல்லு. சீரியஸா கல்யாணம் ஆகுமா? எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? சொல்லுங்கடா. ஏன் எனக்குலாம் கல்யாணம் ஆகாதா? என்ன பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? இல்லை டூ மச்சா இல்ல? ஐயோ, அப்படி ஒருத்தன் இருக்கான். நான் சொல்லு. ஏற்கனவே பிறந்திருப்பாங்க. எனக்காக விமேட்டா பிறந்து வர போறான். ஏற்கனவே பிறந்து அவனை கூட்டிட்டு வா ஃபர்ஸ்ட். எதுக்கு பிரிச்சு விடுறதுக்கா? அவனுக்கு ஒரு மாலையை போட்டு அவனை சமாதி பண்ணிடலான்ற ஒரு ஐடியா. அட பாவி, கழுத மேல உட்கார வச்சு. என்னடி சொல்ற? கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலமா சுத்தி சுத்தி போலான்னு இருக்கேன். அவனை சுத்தி போலான்னு இருக்கேன். ஓகே மச்சான், என் ஆளை சுத்தி போடுங்க மச்சான். எனக்கு கல்யாணம் இல்ல ஆனா இல்ல நீ சும்மா ஃபன் பண்ணுது. ஆனா சீரியஸாவே நிச்சயம் பண்ணிட்டாங்க. என்னப்பா போய் நான் நம்பவே மாட்டேன். சத்தியமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடி. இதான் மாப்பிள்ளை. நான் போட்டோ அனுப்பிச்சு விடுறேன். நீ ஊர்த்தமா? நீ போட்டோ அனுப்பினாலும் நான் நம்ப மாட்டேன். சும்மா ஏதாவது ஒரு ரேண்டம் ஒரு போட்டோ கூகுள்ல இருந்து எடுத்து அனுப்பிடுவேன். இதை நாங்க நம்பணுமாடா அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி நானா நம்ப மாட்டேன். ஐயோ, படுத்துறானே. போங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. நான் கோவமா போனேங்கிறேன். நான் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லலாம் ஆசையா ஃபோன் பண்ணா. சரி அப்ப சொல்லக்கூடாமா? சரி, இந்த 1 இயர்ல வந்து ஒரு கல்யாணம் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. உனக்கு 1 இயர்ல கல்யாணம் ஆகி நீ மாட்டோடா அப்படின்னு இல்லை வேணாம். நல்லா இருந்துச்சு. நீ மாதிரி சொன்னா எனக்கு ஐ லவ் யூ. தேங்க்யூ. நல்லா இருக்கு. என்னடி இது? தேங்க்ஸ். பாய். டென்ஷன் ஆயிட்டு. ஓ அப்படியா? அப்படி 1 வருஷத்துல கல்யாணம் ஆகி நீ என்ன ஆகுன்னு பாரு அப்படின்னு சொல்ல வந்தா நான் இப்படியே சந்தோஷமா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து செம்ம பண்ணு. அண்ட் செகண்ட் ஃப்ரெண்ட்
எந்த நாயும் நம்ம நம்பவே மாட்டேங்குது. என்னடா ஏ என்ன பண்றது? சரி விடுங்கடே, உண்மையாவே ஒரு நாள் நடக்கும்ல, அப்போ பார்த்துக்கலாம். சொன்னா நல்லா இல்லடா, அழுதைய கூப்பிட்டு அவளுக்கு ஒரு மாலையை போட்டு அவன் பார்த்துட்டு இருந்தானா என்ன நினைப்பான்? ஒரு வேலை இருக்குமோ?